குடும்ப சுயநலத்திற்காக திமுக அடைக்கலம். தாவேக தலைவர் நம்ம விஜய் சார் கருத்து சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை படுத்தும் பாடு அப்படிங்கிறது தான் இதில் மையப்புள்ளியாக இருக்குது. 3 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத நம்ம முதல்வர் இப்போ மட்டும் ஏன் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப காரசாரமாக பேசுகிறாரு. என்ன விஷயம் மெயினாக ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, பாஜக பாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா அப்படின்னு கேட்டார்ல. அவர் அந்த பாயசத்தை ஏன் ஒப்பிடுறாருன்னா, இங்கே ஊழல் பெருகி இருக்குது, இதுவும் ஒரு பாசிசம் தான் ஒரு வகையில் அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை சோதனை, பல சோதனைகள் இங்கே பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல எல்லாமே எல்லா பெரிய மினிஸ்டர் வீட்லேயும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதை நம்ம பார்த்தோம். அண்மையில் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர், இப்போ சட்டத்துறை அமைச்சராக இருக்கார். நம்ம KN நேரு வீட்டில் நடந்ததை பார்த்தோம். அவங்க சொந்தக்கார வீட்டிலாம் நடந்ததை பார்த்தோம். அதுபோல் திமுக அமைச்சர்களோட நிறைய பேர் உடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு போகிறதுனால என்ன நம்ம வரம்புக்கு மீறி சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறனால நான் அது போகுது. அப்போ நீங்கள் லஞ்சத்தினால தானே இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றத தான் அவர் மீன் பண்ணி சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சியாக திமுக இருக்குங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. ஓப்பனாகவே சொல்கிறாரு, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், இந்த எலெக்ஷனில் திமுகவை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு விஜய் ரொம்ப காட்டமாகவே சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தே பார்க்கலாம். நன்றி.